ஹாய், நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி. இப்போ இந்த வீடியோ யாருக்குன்னா நம்ம சித்ரா அம்மாவுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறது. இப்போ அந்த அம்மா வந்து அந்த அம்மா என் கார்த்தி, திவ்யா இவங்க 3 பேரை மட்டும்தான் இப்போ இன்னைக்கு நான் பேச போகிறேன். என்ன நடந்துச்சு, அந்த அம்மா என் தம்பியை வச்சு என்ன எப்படி மிரட்டுச்சுன்னு அந்த எவிடன்ஸை நான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லோருமே வந்து என் தம்பியை வந்து அவன் தான் இதை பண்ணினா, அவன் தான் வந்து வீடியோவும் எடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு நிறையா வதந்திங்களை நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே சொல்லிக்கிறீங்க. மக்களே, நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மூளை இருந்தால் அதை யோசிச்சுக்கங்க, சரிங்களா? அவனே திவ்யாவை கூப்பிட்டு அவனே வந்து அந்த சின்ன பசங்களை வர சொல்லி அவனே இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒருத்தனை சொல்லி வீடியோ பிடிக்க சொன்னால் என் தம்பி என்ன லூஸா இல்லை? மீடியாவுக்குள்ள இருக்கவன் எல்லாருமே கிரிமினலாக தான் இருப்பாங்க. ஏன் சொல்ல போனால் நானே என்னையுமே நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, நீ கிரிமினலு, நீ அப்படி எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. அவனா இந்த வீடியோவை எடுத்து அவனா அந்த சித்ரா மாட்டை கொடுத்து அவனா போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி இப்போ போய் அவன் என்ன களி திங்கிற அளவுக்கு அவன் என்ன லூஸா? ஜெயிலுக்குள்ளே போனால் என்ன நடக்கும்? அங்கே போய் ஃப்ரீடமாக, ஏன்னா இவன் ஏற்கனவே நல்ல ஃப்ரீடமாக இருந்தவன், நல்லா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இருந்தவன். என்ன வாழணும்னா சுதந்திரமாக வாழ்ந்தவன், ஆடம்பரமாக வாழ்ந்தவன். உள்ளே போய் ஒரு கைதியாக இருக்கிறதுக்கு இவன் என்ன லூஸுன்னு நினச்சிட்டிங்களா கார்த்திய? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையாக பேசுகிறீங்க. நியாயம் எது, தப்பு எது, உண்மை எதுன்னு அதை ஃபஸ்ட்டு யோசிங்க மக்களே. என்ன நீங்கள் யோசிச்சு என்ன நீங்கள் பேசுகிறீங்க? அவங்க வாட்டுக்கு ஒவ்வொரு வீடியோ இஷ்டத்துக்கு போடுறீங்க. அவனோட லைஃபை யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லை அவங்க குடும்பத்தோட லைஃபை யோசிச்சு பார்த்தீங்களா? திவ்யாவை கூப்பிட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம்னா நாங்கள் என்ன பெரிய இதுங்களாயிருவோமா? இல்லை நீங்கள் பேசுகிறீங்க? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஆமாம், எங்களுடைய அவன் ஹெல்ப் பண்ணுற வீடியோ தானே போட்டான். சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுற வீடியோ தானே போட்டான். திவ்யான்ற ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்தி வச்சதே ஒரு பொம்பளை. நீங்கள் அந்த பொம்பளை உட்காந்து பேசுகிறாலும் அந்த பொம்பளையை போய் நீங்கள் கேளுங்க, சரிங்களா? திவ்யாவை அறிமுகப்படுத்தி வச்சது, சித்ராவை அறிமுகப்படுத்தி வச்சது, சரிங்களா? நாங்கள் வாட்டுக்கு தான் எங்கள் வீடியோ போட்டோம். நீங்கள் கேட்பீங்க, உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு, நீ அந்த பிள்ளைய கூப்பிட்டு நீ உட்காந்து வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு. ஆமாங்க, எல்லாரும் மாதிரி நாங்களும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான். ஏன்னா நாங்கள் மிடில் கிளாஸு. நாங்கள் ஒன்று, சரி நீங்கள் சொல்கிறீங்க, நீ கூட்டி கொடுக்குற ஒரு உலகத்தில் யாருமே 2வது கிடையாது. ஓகே மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. என்ன பேசுறதுக்கு இந்த இதில் என்ன தகுதி இருக்குது? ஒன்று நான் சொல்கிறேங்க. இங்கே பாருங்க, என் தம்பி மேலே நான் வந்து என் தம்பி மேலே தப்பு இல்லைன்னு நான் வந்து உங்ககிட்ட போராட விரும்பலை. தப்பு எது சரி எதுன்னு அது என் தம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டா அவனே வெளியே வரையில உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் சொத்து கிடையாது எங்களுக்கு, சரிங்களா? அந்த கோடிக்கணக்கில் சொத்து இருந்தால் நாங்கள் ஏன் திவ்யாவை நடு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு வீடியோ போட போகிறோம்? அவட்ட சம்பாதிக்கணும்னு நாங்கள் நினைக்க போகிறோம். திவ்யா கிட்ட வாங்கி திண்டோம், திவ்யாட்ட அது பண்ணோம், திவ்யாட்ட இது பண்ணோம் அப்படின்றீங்க. எங்களுடைய முட்டாள்தனம் திவ்யாவை கூப்பிட்டு வீடியோ போட்டது, அது ஒன்று தான் எங்கள் மேலே தப்பு, சரிங்களா? அதையுமே அதை யார் இப்போ நான் வந்து இவ்வளவு வளவலன்னு நான் பேச விரும்பலை. நான் அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல விரும்புகிறேன், சரிங்களா? நான் சுருக்கமாகவே முடிச்சிடறேன். எதுக்கு நம்ம வளவலன்னு பேசணும்? நீங்கள் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறது சத்தியமா கார்த்தியோட வைஃபுக்கும் அவங்களோட குழந்தைக்கும் அவங்களுடைய ஃபேமிலியும் நீங்கள் நினைக்கிறீங்க வீடியோ எடுக்கையில பொண்டாட்டின்னு தானே கூட. ஆமாம், கண்டென்ட் பண்ணையில பொண்டாட்டி இருக்கத்தான் செய்வா. அதுக்காக எல்லாரும் தான் இருக்காங்க. அவ கூட எடுத்து கல்யாண வீடியோலாம் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு தெரியாதா? இல்லை பொண்டாட்டிங்கெல்லாம் கண்ணை மறைச்சிட்டாங்களா? இவளை மட்டும் இழுக்கிறீங்க, பொண்டாட்டிக்கு தெரியும்ல, பொண்டாட்டி சேர்த்து தானே கூட்டி விட்டா அப்படின்றீங்க. கண்டென்ட் பண்றவங்க நாங்கள் உண்மை தன்மையா நீங்க பார்க்கணுன்றக்காக நாங்கள் பண்ணத்தான் செய்வோம். அவ நான் கல்யாண வீடியோ போட்டிருக்கா, நான் அவங்க பேரை சொல்ல விரும்பல. ஏன் அவங்க பொண்டாட்டியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா? ஏன் அந்த அண்ணங்க பொண்டாட்டியெல்லாம் பார்க்கலையா? இல்லை அந்த அண்ணங்க பொண்டாட்டிய கண்ணை மறைச்சிட்டு தான் போட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து கார்த்தியோட ஒய்ஃபை பேசுறதுக்கு இந்த மீடியாக்காரங்களுக்கு யாருக்குமே அதுக்கு அருகதை கிடையாது அவளை பத்தி பேச, சரிங்களா? நீங்க அவளை பத்தி யாரும் தப்பா பேச
கூடாது. அவளுடைய லைஃப் இருக்கு, அவளுடைய ஃபியூச்சர் இருக்கு. நீங்க அதை மட்டும் நீங்க யோசிங்க. பொண்டாட்டிக்கு தெரியும், பொண்டாட்டிக்கு தெரியும். ஆமா, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுதான் கண்டென்ட் பண்ணோம். பொண்டாட்டிக்கு தெரியாம எப்படி கண்டென்ட் பண்ண முடியும்? நீங்க தேவையில்லாம பேசுங்க. ஆமா, பொண்டாட்டி பக்கத்துல இருக்கையிலே நாங்க வீடியோ எடுக்கத்தான் செஞ்சோம், சரிங்களா? நாங்க அவகிட்ட சொன்ன வார்த்தை கண்டென்ட். கண்டென்ட் அதை மட்டும்தான் நாங்க சொல்லியிருந்தோம். இது வெறும் கண்டென்ட் தான், நீ வந்து தப்பா நினைக்காத அப்படின்னு சொன்னது. இது இப்போ இங்கே பாருங்க, ஒரே சிம்பிளா முடிச்சிடுறேன். இந்த வீடியோ எடுக்கையில என் தம்பிக்கு தெரியாது, ஓகேவா? அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவன் தெரிஞ்சு உள்ள போனானோ தெரியாம உள்ள போனானோ சட்டன் பதில் சொல்லும், ஓகேங்களா? அவன் கண்டிப்பான முறையில வெளியில வருவான், சரிங்களா? நீங்க வந்து சும்மா அவங்க பரல. ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் கிடைச்சிட்டாவே போதும், உங்க கையில கிடைச்சிட்டா போதும், வந்து வருன்றீங்க எல்லாருமே, சரிங்களா? யாரு அவ ஜோலியை மட்டும் பாருங்க. மீடியாவில் இருக்கவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவங்க சேனல்ல இருக்கவங்களும் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த அம்மா வந்து சிக்கா சூர்யா, சாதனா, சுமதி, அவ யாரு, நிஷா, இவங்களை பழி வாங்குறதுக்கு தான் அந்த அம்மா இவ்வளோ காசும் செலவு பண்ணி அந்த திவ்யா மூலியமா மட்டும்தான் அந்த சிக்கா சூர்யாவை பழி வாங்க முடியும்னு அந்த அம்மா அந்த மைண்ட்ல ஏத்திட்டாங்க. சிக்கா சூர்யாவுக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன பகைன்னு எங்கள்கிட்ட இன்னமும் தெரியாது, எங்ககிட்ட அந்த அம்மா சொல்லலை. சிக்கா சூர்யா அந்த அக்கா வந்து தான் அந்த அக்கா வந்து இந்த பிரச்சனைன்னு எங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான், இதனாலதான் இதுக்கு பழி வாங்க போறாங்களா அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு உண்மை இருக்கு, அது வந்து முக்கியமான உண்மை, அது எவிடன்ஸோட வந்து சிக்கா சூர்யாவுக்கு வந்து என் தம்பி வந்து பதில் சொல்லுவான். அவங்களுக்கு வந்து என் தம்பி எதிரி கிடையாது, எதிரி இல்லை. அந்த அம்மா வந்து என்ன எவிடன்ஸ், அந்த அவங்களே சிக்கா சூர்யாவே அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அது எப்படி சொல்றதுன்னா, பகையெல்லாம் கிடையாது, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப்பே அவங்க தேவையில்லைன்றாங்க, ஏன்னா அவன் போன கேஸ் அப்படி. அதனால நீங்க யாரும் எதுவும் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. நாங்கள் கண்டென்ட் மட்டும்தான் அவனோட மனைவி கிட்ட நாங்கள் சொல்லி வச்சோம். நீங்க மீடியாவில் போட 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 அவங்க மனைவியும் குழந்தைகளும் அவனுடைய சார்ந்தவர்களும் மனசளவில் பாதிக்கப்படுறாங்க. தயவு செய்து இன்னமும் நான் சொல்றேன், கொஞ்சம் குறைச்சிக்கங்க. யாருமே ஒரே தான் குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போடுறத